ஹாய் கைஸ், நம்ம தமிழ் மீறி வச்சு மீன் பிரேக்கரில் சீசன் 1 எபிசோட் 6 தான் பார்க்க போகிறோம். வீடியோவில் பார்த்து வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க, இப்போ பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். என்ன நடக்குதுங்க? ஓ, அவனை ஒண்ணு மறந்து வைக்கிறாங்க. அவனை ரொம்ப சுலபமா சமாளிச்சிட்டான். அவன் யாருன்னு உனக்கு எதுவும் தெரியும்? இல்ல, எனக்கு தெரிஞ்ச எங்களுக்கே தெரியாது. நினைக்கிறேன். போஃபியூரினால எப்பவும் நமக்கு தலைவலிதான். ஏன்பா சுபோ, உண்மையிலே நீ ரொம்ப டஃப்பானவன் தான். இல்ல அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஹே சுவோ, அது குன்ஃபுவா இல்ல ஐகிடோ மாதிரி ஏதாவது சொல்லு. அது எனக்கு சரியா தெரியல. ஏன்னா என் மாஸ்டர் இது அவரவே கத்துக்கிட்டாரு. அவரே குழம்பிருக்காரு. அவரு யாரியா? மாஸ்டர் இருந்திருக்காரா? என்ன இருந்தாலும் நீ டக்குன்னு எமோஷன் ஆயிட்ட. நான் அதை எதிர்பார்க்கல. ஐயோ, அது தெரிஞ்சிருச்சா? வழக்கமா நான் அந்த மாதிரி நடந்துக்க மாட்டேன். ஆனா சக்குரா பேசுறது எனக்கு நம்மால் கொஞ்சம் பண்ணாத. பாதிச்சிருச்சு. மத்தவங்க மேல பழி போடாத. ஆனா நீ என் கூட சண்டை போடும்போது உன்னோட திறமையை காட்டுற. தோ மறுபடியும் ஆரம்பிச்சிட்டானா? எப்ப பார்த்தாலும் எல்லாரும் கூடயும் சண்டை போடதே பேசுவான். என்னது? நீ சரியான தொல்லை புடிச்சவன். அதனால நான் உன் கூட சண்டைலாம் போட மாட்டேன். யார பாத்திரம் தொல்லை புடிச்சவங்கற? ஏய் சக்குரா, கொஞ்சம் அமைதியா இரு. அவனுங்களுக்குள்ள எப்படி அடிச்சுக்கிறாங்கன்னு கொஞ்சம் பாரு. இந்த மாதிரி அடிச்சுக்கிறதும் நான் முக்கியம்னு தான் சொல்லுவேன். நீ ஏற்கனவே என்ன கிறுக்கன்னு சொன்னதை நான் மறக்கவே இல்ல. அச்சச்சோ, உண்மையிலே நீ ரொம்ப பாவம். சக்குரா வேண்டாம், என் பேச்ச கேளு. இந்த டீம் நல்ல உண்மையிலேயே ஸ்மைல் ஒரு ஃபேஸ் வச்சு கலந்து வெறுப்பு போறானுங்க. ஏற்றுறாங்க. அவன் இவனை இழுத்துட்டு போறானா? பட் இப்படி ஒதுக்குறதே ஒரு மாதிரியா இருக்கு. இது இருந்தா வின் மட்டும்தான், தோல்விக்கே இடம் இல்ல. அப்படின்னா உன்னையும் அவங்க தூக்கடிச்சிட்டாங்களா? முடிஞ்சது. எல்லாம் முடிஞ்சது. கதை முடிஞ்சது. நம்ம கதை அவ்வளவுதான். எல்லாமே முடிஞ்சது. இந்த ஷோ என்ன தோக்கவே மாட்டேன். எனக்கு பொறாமையா இருக்கு. பேசாம அந்த ஒத்த கண்ண கூட நான் இப்போ சரி அடுத்து யாரு சண்டை போட போறீங்க? நம்மால் தான் இப்ப சண்டை போட போறது நான் தான். அவன் என்றான். லுக்கே ஒரு மாதிரி இருக்குப்பா. அவனுக்கு போட்டி அவர் தானே சீனியர். மன்னிச்சிடு சக்குரா, உனக்கு முன்னாடி நான் போகணும். ஒரு நிமிஷம் இரு. அதான் 2 ஃபர்ஸ்ட் இயர்ஸ் முன்னாடியே போயிட்டாங்கல்ல. அப்புறம் நான் எதுக்காக வெயிட் பண்ணணும்? ஏய் சக்குரா இரு. நீ அவன் சண்டை போட கூப்பிடுறான். வேண்டியது டோகாமி கூட தானே. இப்ப சண்டை போட வேணாம்னு அவனே அமைதியா உட்காந்துட்டு இருக்கான். டோகாமி தான் உன்னுடைய செகண்ட் இன் கமாண்ட். சொல்ல போனா அவன் கூட தான் நான் சண்டை போட்டிருக்கணும். என்னால அவனை ஜெயிக்க முடியாதுங்கிறீங்களா? நான் சொல்ல வந்தது அது இல்ல. நான் உன்னை நம்புறேன். இப்பதான் அவன் நம்பி விட்டுருக்காங்க. யாரும் அதே என்ன பெருமை தான். நம்பலாம் தேவையில்லை. நான் ஜெயிச்சு காட்டுவேன். ஆமா, அந்த முட்டைக்கணுக்காரனுக்கு என்ன பிரச்சனை? குறுன்னு பாத்துக்கிட்டே இருக்கான். அவங்க 2 பேருக்கு முன்னாடில இருந்தே ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியுமா? ஆனா பார்த்தா அப்படிதான் தெரியுது. இராகி எப்பவும் அவனை பத்தி அவன் பேசிக்கவே மாட்டான். ஆனா ஃபியூரினை தவிர வெளி ஆளுங்களை அவனுக்கு தெரிஞ்சிருக்கிறது தான் கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. ஏய் சாகு, முடிஞ்ச அவனை சாவடிச்சுரே. எது? சாக்கோ, நீயா வந்து இந்த ஒத்தை கொத்த சண்டை கேட்டு வாங்கியிருக்கன்னா உனக்கும் இராகிக்கும் நடுவுல ஏதாவது பிரச்சனையா என்ன? அவரு ஷாக் ஆனவர் தான். ரொம்ப எதிர்பார்க்கறாங்க. எப்பவும் போல அவன் என்ன யோசிக்கிறான்னே சொல்ல முடியாது. ஆனா நான் ஒண்ணு சொல்லணும். போஃபியூரில 4 கிங்ஸ்ல ஒருத்தன் கூட சாக்கோ சண்டை போடுறத பாக்குறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்க போகுது. உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு.
பரவாயில்லையே, நல்லா வளர்ந்துட்ட. வேற அண்ணன் தம்பி. அப்போ நீ ஷிஷிடோரில் தான் சேர்ந்திருக்கியா? இது இங்க வந்து முடியும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. தயவு செஞ்சு நீ என்ன மன்னிச்சுட. இதுல ஜெயிக்க போறது நான் தான். என்ன ரொம்ப ஐயா, வாயிலே சண்டை போடாம கையில சண்டை போடுங்க. சீக்கிரம் சண்டை போடுங்க, சண்டை போடுங்க. அடங்கியா. ஏய் சிரிச்சு அடிக்கிறான். வானத்துல ரோல் பண்ணிருக்கீங்க. ஜெயிச்சே ஆகும். இன்னமும் நீ என்ன குறைச்சுதான் எடை போடுறல ஹிராகி. எனக்கு வெறுப்பாகுது. நான் முன்ன மாதிரியே இருப்பேன்னு நினைக்காத. நான் இப்ப ரொம்ப மாறிட்டேன். நல்லா தெரிஞ்சுதான் அது எப்படின்னு ஒன்னு அடிக்கும் போது தெரியும். பிரேக் எடுத்து அடிக்கிறாங்க. ஆயிட்டாரு. இப்படி நடக்க கூடாது. விடாத சாக்கோ, கலக்குறேன். அப்படிதான், அப்படிதான். ஒரு சரண் பிரேக் போட்டு அடிச்சா எப்படி இருக்கு அந்த மாதிரி. சாக்கோ ரொம்ப வெறியா இருக்கா. நல்லதா சண்டை போடுறான். பின்ன என்ன, சாக்கோ நம்ம டீம்ல டாப் 5ல ஒருத்தனா இருக்கான் தெரியும்ல. அவன் கூட கம்பேர் பண்ணும்போது ஹிராகிலாம் ஒண்ணுமே இல்ல. ஆனா அவருக்கு எத்தனை பாத்திரமா இப்போ அவன் என்ன நினைக்கிறான்? உங்களுக்கு டாப் 5ல இருக்கான். எல்லாரை விட சண்டை போடுறதுல அவனுக்கு ஆர்வம் ஜாஸ்தி. முதல்ல அவன் வந்து சேர்ந்தப்ப வெறுத்து போய் சண்டை போடுறான்னு தான் நினைச்சேன். எதுக்கு எப்படி இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு சாக்கோ ரொம்ப பேச மாட்டான். ஆமா இல்லங்கறத தாண்டி வேற வார்த்தை வந்தா பெரிய விஷயம். அதுவும் சரிதான். இராகியோட சண்டை போடுறதுக்காக தான் இவ்வளவு நாள் காத்துக்கிட்டு இருந்தான் போல. இதுதான் தெரியுது. அவனும் கேட்டுதான். ஆளுல உன் சக்தி மேல உனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. நீ தப்பா புரிஞ்சு வச்சிருக்க. உண்மையை சொல்லணும்னா நீ எல்லாம் ஒரு ஆளே கிடையாது. அப்பையில இருந்து இப்ப வரைக்கும் உன்கிட்ட எந்த முன்னேற்றமும் இல்ல. இவர் இன்னும் தடுத்துட்டு ஆனா தான் முன்ன விட நீ இப்ப ரொம்ப பேச ஆரம்பிச்சிட்ட. சண்டை போடும்போது பேசினா நீ உன் நாக்க கடிச்சுக்கோங்கிறத நான் உனக்கு சொல்லி கொடுக்க மறந்துட்டேன். ஏன்னா அப்பெல்லாம் நீ இப்படி பேசினதில்ல. எங்க இல்ல பம்பர் மாதிரி சுத்திடுறான். அவ்வளவுதானா? உன்கிட்ட எந்த மாற்றமும் இல்லாம நீ ஏன் வீக் ஆனன்னு தெரியுமா? இந்த மாதிரி ஆளுங்களோட எல்லாம் சேர்ந்து சுத்திக்கிட்டு இருந்தனா இப்படிதான் இருப்ப. அங்க இருக்கிறவனுங்க எல்லாரும் ஒன்னா நம்பர் கோமாளிங்க. ஓய், ஒன்னும் இல்லடா டே. நான் உன்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன், புரியுதா? உன்னால அவன் எங்களை மட்டும் தான் பேசிக்கிட்டு இருக்கான் பாருடா. இது சரியா வராது. போய் செவ்வண்ண நான் வச்சாலும் சரியா. நீ என்னடா அவங்கள மாதிரியே பண்ணுகிற? என்ன நீ சிரிச்சுக்கிட்டு இருக்க? இல்ல இல்ல என்ன மன்னிச்சிரு சகுரா. இப்பெல்லாம் நீ உன் ஃப்ரெண்ட்ஸுகளை பத்தியும் கவலைப்பட ஆரம்பிச்சிட்டியா? அது அவன் என்ன சொன்னதுல அப்படி எனக்கு கடுப்பாயிடுச்சு. இதுக்கு பேர் தான் டாக்டர். அதுவும் சரிதான். சரி சரி, பொறுமையா இரு சகுரா. மட்டும் எப்படி இராகியை பத்தி உனக்கு தெரியாதுல்ல? போஃபியூரின்ல 4 ராஜாக்கள்ல ஒருத்தன் தான் அந்த இராகி. அதோட அதுல அவன் லீட் பண்ணிட்டு இருக்கிற டீமோட பேரு தான் டாமோடென். இனிமையே லீட் பண்றான். டாமோடென்னுக்கு இன்னொரு பேர் இருக்கு. அது என்னன்னு உனக்கு தெரியுமா? என்ன அது? வந்துட்டான். சும்மா சொல்லக்கூடாது. இந்த மாதிரி அடி வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. கொஞ்சம் வலிச்சுது. இப்ப வேணும்னே அடிக்காம இருந்திருக்கான். போனா போகட்டும். நான் உனக்கு கொஞ்சம் பாவம் பார்த்தேன். ஆனா நீ பாவத்துக்கு வாய்ந்து நீராடியா? நீ இப்ப ஆளே மாறிட்ட. டாமோண்டனோட இன்னொரு பேரு தான் பிஷமோண்டன். போர்க்களத்தை கட்டுப்படுத்துற கடவுள்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர் பையா, உனக்கு ரொம்ப நன்றி. என்னைய கண்ணா பின்னு பேசுற. இதுக்கப்புறம் நான் என்ன மெடிசன் போட்டாலும் வேஸ்ட் தான். நீ வேணா பாரு, இனிதான் அனல் பறக்க போகுது. ஏய்,
பார்த்தீங்களா அமைதியாக விட்டுருக்காரு போல இருக்கு. ஏன்டா ஹீரோ ஸ்மார்ட்டா இருக்கிறதால நீ ஒன்னு ஒரு ஆளுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? முதல்ல இந்த மாதிரி முழிக்காத. இல்ல அது நான் எதுவும் பண்ணல. அதான் என்ன பண்ணன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு உன்னை இருக்கேன். பார்த்தாலே எங்களுக்கு கடுப்பாகுது. நீ எல்லாம் சரியான வெத்து வெட்டுறா. எவ்வளவு தைரியம் இருந்தா எங்களையும் தலை நிமிர்ந்து பாப்ப. கும்பலா நின்னு என்னடா பண்றீங்க? இது மட்டும் மாறவே மாறாதுல்ல. நீங்க போனாலும் அவ்வளவுதான். அப்போ நம்ம சைடு தான் இருந்திருக்கான். என்ன நடக்குது இங்க? ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க? இந்த மாதிரி ஒரு சண்டைய என்னோட ஆ, வாழ்க்கையில அசால்ட்டா அடிச்சாச்சு. தீயா இருக்கு. இந்த ஆளு இவ்வளவு ஸ்ட்ராங் எனக்கே சந்தேகமா போயிடுச்சு. பின்ன போஃபியூர்ல நாலு ராஜான்ற பட்டத்தை சும்மா கொடுத்துருவாங்களா? இந்த ஊருக்குள்ள ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால தான் ஃபேமஸே. அது அவ்வளவு ஸ்ட்ராங்கான ஆள்னா அவனை அடிச்சு சாச்சிருக்கலாம்ல. அதான் சொன்னார்ல, எப்ப சண்டை ஆரம்பிக்க போகுதுன்னு காத்துக்கிட்டு இருந்தாரு. ஆனா நீ பேசுனதுக்கும் அது ஒரு முக்கிய காரணம்னு சொல்லலாம். எல்லாரும் இதெல்லாம் ட்ரிகர் பண்ணி விட்டுருங்க. ஐயோ, எப்படி எழுந்து வரான்? ஜாம்பி மாதிரி எழுந்து வரான் அவன். மிரட்டுறான். சாகு உண்மையிலே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கா. நீ சரியா தான் சொல்ற. ஆனா இந்த சண்டையில இராகி ஜெயிக்க தான் நிறைய வாய்ப்பு இருக்கு. நீங்களே எப்படி சொல்றீங்க? என் அளவுக்கு உன்னால ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா எப்பவும் ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி வீணா அடிச்சுக்கிறானுங்க. போன அப்படியே உதவாக்கறங்களோட நிக்கிறானுங்க. சேர்ந்து உன் வாழ்க்கையை நீ வீணடிச்சுக்கிட்டு இருக்க. அப்படி இருந்தோம் நீ ஏன் நீ ஏன் ஏன் நான் என்ன சொல்ற? ஒருத்தன் எப்படி இருக்கான்றத வச்சு கிண்டல் பண்ணக்கூடாது. அவங்கள தடுத்திருக்க கூடாதுன்னு சொல்ல வரியா என்ன? இந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் எதுவுமே சொல்லாம இருந்தா இப்படி ஏறி தலையில தான் உட்காந்து பானுங்க. இவங்களை எதிர்த்து சண்டை போடணும். எழுந்திருக்க முடியுமா? தயவு செஞ்சு எனக்கு எப்படி சண்டை போடணும்னு சொல்லி கொடுங்க. அவ்வளவுதானே சொல்லி கொடுக்குறேன். இதுதான் அப்பவே training. அவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு ஆளா நீ இருந்த. எப்படி மாறும்? உனக்குன்னு தனியா நீ யாரையுமே கூட சேர்த்துக்கல. நீ நடந்துக்கிறத பார்த்து எல்லாரும் உன் கூட வந்து சேர்ந்தாங்க. உன்னை பார்த்தப்ப நான் என்ன ஆகணுங்கிறத அப்பவே முடிவு பண்ணிட்டேன். உன் பின்னாடி அமைதியா நடந்து வரும்போதே எனக்குள்ள அவ்வளவு பெருமையா இருக்கும் தெரியுமா? இராகி, நீ கிராஜுவேட் ஆனதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். இப்ப நீ ஃபியூரனுக்கு போறல? ஆமா, நிச்சயமா நீ எப்படியும் டாப்புக்கு வருவ இராகி. அந்த இடத்துல இருக்கிறதுக்கு உன்னை விட வேற யாருக்குமே தகுதி இல்லை. உன்னை டாப்ல கொண்டு போய் உட்கார வைக்கிறதுக்கு நான் என்ன வேணா பண்ணுவேன். அடுத்த வருஷம் நான் ஃபியூரனுக்கு வந்து உனக்கு ஹெல்ப் பண்றேன். அப்பையில இருந்து இப்ப வரைக்கும் ஃபியூரன் ஒத்துமையா தான் இருக்காங்க. நீ நினைச்சிருந்தா டாப்புக்கு வந்திருக்கலாம். உன் கூடவே இருந்து அதை என் கண்ணால பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் தெரியுமா? ஹே சாக்கோ, என் பின்னாடி வராம இருக்கிறது தான் உனக்கு நல்லது. இப்ப என்ன சொன்னா? ஏன்? ஃபியூரின்ல உமைமியான்ற ஒருத்தனுக்கு நான் சப்போர்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். அதனால எனக்கு டாப்புக்கு வரணுங்கிற ஐடியாவே கிடையாது. நீ என் பின்னாடி வந்தனா தேவையில்லாம உன் ஆசையெல்லாம் வீணாயிடுமோன்னு எனக்கு தோணுது. உன் வாழ்க்கைக்கு என்ன வேணுங்கிறத சீக்கிரமா நீ தான் முடிவு பண்ணி ஆகணும். ஆனா ஏன்? அடேங்கப்பா, இதெல்லாம் பண்ணது நீதானா? ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க. இப்படி ஆயிட்டான். உனக்கு வேணும்னா எங்க டீம்ல வந்து ஜாயின் பண்ணிக்க. வந்து என் கூட சண்டை போடுறியா? சேரத்துக்கு முன்னாடியே அவன் வேற மாதிரி ஆயிட்டு இருக்கான். உங்க டீம்ல ஸ்ட்ராங்கான ஆளுங்க இருக்காங்களா? அதெல்லாம் நிறைய இருக்காங்க. நானும் ஸ்ட்ராங் ஆனவன் தான். எங்க டீம்ல இருக்கிறவங்க எல்லாம் வெறி பிடிச்ச வேங்கைங்க. இங்க ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான் அடுத்தடுத்த லெவலுக்கு முன்னேறி போக முடியும். அப்பதான் நாம யாருன்னு தெரியும். எனக்கு அதை பத்திலாம் எந்த கவலையும் இல்லை. எனக்கு தேவையெல்லாம் நான் ஸ்ட்ராங்கானவங்களோட சண்டை போடணும். அவங்க கூட சண்டை போட்டு அவங்களெல்லாம் தோக்கடிச்சு அவங்கள வருத்தப்பட வைக்கணும்.
இதான் நீ தேர்ந்தெடுத்த இதுல வழியா? நான் தோக்கறதுக்கு வாய்ப்பே இல்ல. உன்ன மாதிரி நான் ஒன்னும் கோமாளிங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கல. என்ன நானே ஒரு ஸ்ட்ராங்கானவனா மாத்திக்கிட்டேன். போயிட்டேன். பார்க்காம ரிவர்ஸ்ல விட்டாரு. இதுல நான் தோத்து போக வாய்ப்பே இல்ல. நல்லா நீ தான் வேற ஒருத்தனுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு முடிவு பண்ண. நான் இதுல தோத்து போக மாட்டேன். சாக்கோ, உன் ஆசையை நிறைவேற்ற முடியாம போனதுக்கு என்ன மன்னிச்சிட. தப்பு எதுவும் இல்லைல்ல. அப்படிலாம் இல்ல. என்ன மன்னிச்சிட. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமும் இல்லை. நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்க தேவையில்லை. ஃபியூரின்ல உமைமியான்ற ஒருத்தனுக்கு நான் சப்போர்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். அதனால எனக்கு டாப்புக்கு வரணும் ஒரு ஐடியாவே கிடையாது. நீ என் பின்னாடி வந்தனா தேவையில்லாம உன் ஆசையெல்லாம் வீணாயிடுமோன்னு எனக்கு தோணுது. நீங்க என்னோட நல்லதுக்காக தான் இதெல்லாம் என்கிட்ட சொன்னீங்கன்னு நல்லாவே தெரியும். ஆனாலும் நீ என் பின்னாடி வராம இருக்கிறது தான் உனக்கு நல்லது. அந்த வார்த்தையை மட்டும் நீங்க என்னை பார்த்து சொல்லாம இருந்திருக்கலாம். உன் வாழ்க்கைக்கு என்ன வராதுன்னு தேவை? சொன்னேன். சீக்கிரமா நீ தான் முடிவு பண்ணியாகணும். நான் ரொம்ப சுயநலமா இருந்துட்டேன்னு எனக்கு தெரியும். ஆனாலும் உன்னை பார்த்து தான் நான் என்ன ஆகணுங்கிறதையும் முடிவு பண்ணேன். நீ யாரு, நீ யாருக்கு சப்போர்ட் பண்றேன்னு எனக்கு எந்த கவலையும் இல்லை. என்கிட்ட நீ என் பின்னாடி வான்னு அந்த ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தா மட்டும் போதும். இதெல்லாம் பழகி இருக்காங்க. நான் எனக்கு லீவ் கட்டாமல் ஃப்ரெண்ட் ஒரு அண்ணன் ஃபீல் வந்துருந்தீங்க. அவரும் நல்லதுக்கு சொன்னாரு. வேற என்ன தெரியுங்க. இங்க பாரு ராகி, ஓ, என்ன நடந்தாலும் நான் உன் பின்னாடி தான் வருதேன். அதுக்கு நீ ஒத்துக்கணும். இப்போ எதுக்கு நீ இதை சொல்ற? இல்லை, நான் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டேன். அதோட இராகி நீ தான் டாப்புக்கும் வரணும். நீ டாப்புக்கு வந்தாலும் அதை தாண்டி போனாலும் நான் எப்பவும் உன் பின்னாடி தான் வருவேன். நான் இதை ஏற்கனவே முடிவு பண்ணிட்டேன். எல்லாரும் வராதுன்ட்டாரு. ஏய், என்ன இது? இதுக்கு வாய்ப்பே இல்ல. என்ன சாக்கு தோத்துட்டான். போஃபோரினோட 4 கிங்ஸ்ல ஒருத்தன் தான். இதோ இந்த இராகி. ஒருத்தன். எப்பா என்ன வரைஞ்சி சரியாயிட்டு. அவ்வளவுதான், சக்கோ இதுல தோத்து போயிட்டான். அப்ப ஹிராகி தான் ரொம்ப பவர்ஃபுல்லானவன். நான் அவன் கூட சண்டை போடணும். அந்த பக்கம் டாப் 4ல ஒருத்தர் லீடரு. யாரு வரீங்கன்றது கவலை இல்ல. அவனை ஸ்டேஜ்ல இருந்து யாராவது தூக்கி போடுங்க. பயப்படுறாங்க அவனை தூக்கத்துக்கு. பரவாயில்ல விட, நானே அதை பண்ணிடுறேன். இது போட்டா என்னடா உங்களுக்கு? சரி சரி, நீ பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீ இவனை இப்படி பொத்துனா மாதிரிலாம் தூக்கிட்டு வர வேண்டிய அவசியம் இல்ல. அது அவன் முடிவு பண்ணிட்டோம். நீ வாய் ரைட் விட, எல்லாத்துக்கும் தேங்க்ஸ். என்னாச்சு? உனக்கு என்ன போட்டாச்சு? எதுவா இருந்தாலும் நீ உன்னோட சண்டை முடிஞ்சதுக்கு அப்புறமா நீ வந்து இவன் கூட டீல் பண்ணிக்கோ. ஏன்னா அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத உனக்கும் தெரியாதுல்ல. உனக்கு இந்த நிலைமை வரலாம். யோசிக்கவே மாட்டானுங்க அவனும். என்ன அர்த்தம்னு சொல்ல. யாருக்கு தெரியும்? என்ன கேட்டா ஒரு விஷயம் மட்டும் என்னால சொல்ல முடியும். உன்னோட டீம் ஆளுங்களை நீயே இந்த மாதிரி பண்றதால மட்டும் நீ ஸ்ட்ராங்கா ஆயிட முடியாது. கரெக்டான இருந்தாலும் நீ கொஞ்சம் ஓவரா பேசுற. கையில மாட்டட்டும், அப்புறம் இருக்க. அடிச்சு அலற விட்டீங்கண்ணோ. உண்மையிலே கலக்கிட்டீங்க. பவர் அடிச்ச மாதிரி அந்த ஆப்போனண்ட்டை பத்தி என்னால எதுவும் கேட்க முடியாது. சும்மா பண்ணதுக்கே எப்படின்னா அப்படியா? சுழட்டி விடுற உன் கிக்க பத்தி எனக்கு தான் முன்னாடியே தெரியுமே. நான்லாம் அந்த அடியை வாங்கவே மாட்டேன். ஏன்னு கேட்க மாட்டியா? என்னன்னு கேட்கணும்? இல்ல அந்த பையன் யாரு?
எங்களுக்குள்ள என்ன ஆச்சுன்னு கேட்க மாட்டியா? அதை பத்தி நீ பேசணும்னு நினைக்கிறியா? இல்ல, யோ இப்போதைக்கு அப்படியே பேச மாட்டேன். அப்ப நானும் அதை பத்தி கேட்க விரும்பல. என்கிட்ட உனக்கு எப்ப சொல்லணும்னு தோணுதோ அப்ப சொல்லு. அப்ப அதை கேட்கறதுக்கு நான் தயாரா இருப்பேன். புரிஞ்சுதா? இங்க இன்னைக்கு ஃபைட்டு இன்னும் வேற லெவலுங்க. போன இது நம்ம போன எபிசோட்ல அவரே வந்து எனக்கு வேற மாதிரி இருந்தது ஒத்தக்கான ஃபைட்டு. இங்க இவர் வந்து ஃபோர் கார்டில் ஒருத்தர் அவர் ஒரு டீமுக்கு லீடர் தனியாக ஒரு இதுன்றப்போ அது வேற லெவல். இவனும் டாப் 5 இந்த பக்கன்றப்போ அதுவும் ஷாக்காக இருந்தது. ஏன்னா அவன் அடி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேற மாதிரி இருந்தது. வா என்ன சொல்றது, ஏர்லேயே சொல்லிட்டு அடிச்சுனுக்கிறான், பம்பரமே சுற்றி சுற்றி அடிச்சுன்னு என்னடா இது அப்படின்னு ஒரு செகண்ட் எனக்கே ஷாக் ஆயிடுச்சு. இருந்தாலும் இவர் லீடர் ஆச்சு, எப்படா ஒரு அடியில் விழுந்துட்டாரான்ற போது தான் நம்ம லீடர் அப்புறம் தான் அவர் கொடுக்குறாரு. எழுந்து வரப்போ அது வேற லெவல் ஃபீலாக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது பாவம் பார்த்து ஐயோ நம்ம பழகணும் ஆச்சேன்னு கொஞ்சம் விட்டு இருக்காரு, அவ்வளோதான். அந்த கேப்பில் சும்மா அடி வாங்கின மாதிரி. அதுக்கப்புறம் எழுந்து அது கூட பார்த்தீங்கன்னா லாஸ்ட் அடி வந்து ஃபுல் பவரில் அடித்த மாதிரி எனக்கு ஃபீல் இல்லை. அதுவும் பாவம் பார்த்து பொறுமையாக நிறுத்தி நிதானமாக அடித்த மாதிரி தான் இருக்குது. அதுக்கே சுண்டுட்டான். நான் வேற அவங்க அந்த டீமே இப்போ தான் தோத்துட்டு இருக்கா, ஒருவேளை இவர் வந்து நம்ம டீம் தோக்குற ஒரு ஆளாக இருப்பார், அப்படி காமிக்க போகிறாங்க போல, எப்படி நம்மளே ஜெயிச்சிட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஏன்னா இவரு விழுந்துட்டாரு, அப்படிதான் போச்சு. அப்புறம் எழுந்து பயங்கரமா பண்ணிட்டாரு. ஏன்ப்பா ஃபர்ஸ்ட் இயர் சேர்ந்த இவனுங்களே இந்த படம் இந்த லெவலுக்கு பண்ணுறாங்க, நான் சீனியர்னா இது கூட பண்ணணும் அப்படின்னு தான் நான் யோசிச்சுட்டு அது இருந்தேன். அப்புறம் தானே தெரிஞ்சிச்சு. பட் அதுதான். சொல்றேன், ஃபர்ஸ்டே அடி வாங்கும் போது ஓகே நம்ம டீம்ல தோக்குற ஒரு ஆளா இவங்களுக்கு காட்டுறாங்க போல அப்படின்னு நினைச்சு அதான் பார்த்தேன். அந்த பக்கம் அவன் டாப் 5 சொன்னதுனால ஒருவேளை அவன் ஓவர் பவரோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஆனால் ஃபைனலி அது ஆனால் எப்படிங்க சொல்கிறது, நம்ம சைடு தான் இருந்திருக்கான். ஆனால் எந்த பக்கம் இருந்தால் இந்த புள்ளி கேங்குன்னு ஒன்று இருக்கிறது இருக்கதான் இல்லாமல் இருக்குது. நல்ல ஊராக இருக்கட்டும் அது கெட்ட ஊராக இருக்கட்டும், எங்கே இருந்தாலும் இந்த புள்ளின்னு எவனா ஒருத்தன் பண்ணுற வேலை அது நடக்குது. பட் சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் தான். நான் கூட ஒரு வேளை அண்ணன் தம்பிங்களா இருப்பாங்கன்னு நினச்சேன். ஒரு பாண்டு கிரியேட் ஆகிருக்குல்ல, நம்மளை காப்பாற்றி இருக்காரு, நம்ம ட்ரைனிங் கொடுத்துருக்கான்றப்போ அவனுக்கு ஒரு அண்ணன் ஃபீல் வந்திருக்கலாம். மேபி நம்ம அண்ணன் அவன் வெளில போகலாம், அவன் என்ன எடுத்தாலும் பின்னாடியே இருப்போம், ஒரு பாண்டிங் கிரியேட் ஆகிருக்குல்ல. அவர் திடீர்னு வந்துட்டு இது இதுடா என் கரியர் நான் பார்க்குறேன், உன் கரியர் நீ யோசி அப்படின்னு சொல்கிறப்போ ஒரு அண்ணனா தம்பிக்கு சொல்கிறது என் நெல்லே இருக்காதுடா, உனக்குன்னு ஓனாக ஒன்று வேணும்ல, அதை பாரு நீ சுயமாக ஒன்று பண்ணுன்னு அவன் நல்லது சொன்னது. பட் அவன் எப்படி இது பண்ணிட்டான்னா என்னடா கூடயே இருப்பேன்னு திடீர்னு விட்டுட்டு போகிற நீயும் அப்படின்றப்போ அவன் அது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான், வேற மாதிரி அவரு நல்லதுக்கு தான் சொல்லியிருக்காரு, ஓகே தான். பட் இவனுக்கு வந்து இவர் மேல இவ்வளோ அட்டாச்மெண்ட் இருந்திருக்கு, இப்படி correct தான். பார்த்துருக்கான்றது அவர் உணரல. ஆனால் அந்த டைம் இப்போ அவர் ஃபீல் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். அதனால தான் சாரிலாம் கேட்டார். அதான் அது முன்னாடியே சொல்லியிருக்கான், என்ன இருந்தாலும் நான் பின்னாடி தான் இருப்பேன், நீ அது சொல்லக்கூடாதுன்னு சொன்ன ஓகேன்ட்டு திடீர்னு வந்துட்டு பின்னாடி வராதுன்னா ஒரு மாதிரி அது ஒரு ஹார்ட் பிரேக்கிங் தானே. நம்ம ஏன்னா நம்பிட்டு இருக்கோம், ஒரு ஃபீல் இருக்கு, என்னடா எல்லாத்தையும் நீ பாட்டுக்கு விட்டு போற, என்னடா அப்ப நான் நீ ஃபீலே பண்ணலையா, நாம தான் ஒன்று நினச்சிட்டு அப்படி இருக்கேன்னு ஒரு இருக்கும். ஆதிட்டு ஆகிடுச்சு. ஏன்னா அவனுக்கு கஷ்டமான இடத்துல வந்து காப்பாத்திருக்காரு, கூட பின்னாடியே போய் இருந்தா அது அது சொல்லும்போது ரொம்ப ஒரு மாதிரி பெரிய கஷ்டமா வார்த்தையா தான் இருந்துச்சு. நீங்க முன்னாடி போகணும், நீ பெரிய இடத்துல இருக்கணும், நான் உன் பின்னாடியே வரணுங்கிறதுல ஒரு பெரிய வார்த்தை. அது எவ்வளோ அன்பு இருந்தா அந்த வார்த்தை வரும்ல. அது இவர் மாத்தாது. வந்து என்னன்னா நீ நினைச்ச நான் சைலண்ட் இப்படி ஆயிட்டியா அப்படின்ற மாதிரி இப்ப நினைச்சு அவன் அது இல்லை, நீங்க வந்து எந்த முடிவு எடுத்தாலுமே அதுக்கு நான் எனக்கு ஓகே தான், ஆனா நான் அவங்க கூட இருக்கணும், அது மட்டும் தான் அவன் ஆசைப்பட்டிருக்கான். அவர் அது இப்போதான் புரிஞ்சுக்கிறாருன்னு நினைக்கிறேன். இப்போதான் அது அந்த ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்த்து தான் தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்ற ஃபீல் அவருக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் அவன் பவர்ஃபுல்லாகவே இருக்கணும்னு ஆசை, சண்டை போடணும்னு ஆசை, கரெக்டாக அந்த டீம் வரவே அங்கே போய் சேர்ந்துட்டோன்னு இந்த மாதிரி இந்த டீமில் எத்தனை பேர் இப்படி வந்து மாட்டிட்டு இருக்காங்கன்றது தெரியல. வந்து அவனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெருசாக பார்த்துருக்கான். நீ இங்கே இருக்க வேண்டிய ஆள் இன்னும் பெரிய லெவலில் இருக்க வேண்டியது. பட் அவர் வந்து எனக்கு அதெல்லாம் ஆசைலடா, அவருக்கு சப்போர்ட்டாக நான் இருந்தால் போதும், நல்லதுக்காக நிற்கிறேன்ற அந்த மைண்ட் செட்டுக்கு போயிட்டாரு. அது இவனுக்கு ஒரு மாதிரி இருந்தாலும் அதையும் அக்செப்ட் பண்ணிட்டு ரெடி. ஆனால் நானும் கூட இருந்திருப்பேன்லடா, என்ன ஏன்டா தள்ளினேன் அப்படின்றது தான் என்னமோ அங்கே. அதுக்கு வந்து ஒரு மாதிரி அந்த விட்டு போனால் அந்த சைட்லேருந்தே அவன் அப்படி தான் ஆகிட்டுக்கிறான், ரத்த வரி பிடிச்சி அடிச்சு அந்த மாதிரி. கரெக்டாக இவனுங்க அந்த பாருங்க ரத்த வரி பிடிச்சவன தான் கரெக்டாக இழுத்துக்கிறானுங்க. அப்போ என் சைடு வந்துடு அப்படின்றப்போ இந்த சைடு வந்து இப்போ இப்படி நிற்கிறான். மாற நல்லா இருக்கு. இப்போ கூட இவர் ரெண்டு பேர் பேச நல்லா இருக்கு. இது வந்து பேசிக்காமல் போய் அப்படியே ஒரு கேப் ஆகுது பாருங்க, அதோட விளைவு தான் அது. பேசினா சரியாகுன்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஆனால் இது எல்லா அனிமையிலுமே மாறாத விஷயம் என்ன தெரியுமா, அவங்க வந்து கஷ்டப்படுறாங்க, யாராவது காப்பாற்றுறாங்க, அப்புறம் ஒரு இடத்துக்கு வராங்க, வந்ததுக்கு அப்புறம் விட்டுறாங்க. அதே மற்றவங்க பண்ணுற தப்பை பண்ணுறாங்க. இங்கேயும் இவன் வந்து மற்றவங்களை குறைச்சி தான் பார்த்து, இவங்கள நம்பிலாம் நீ போயிருக்கிய, இவங்க இவ்வளோதான் அப்படின்றதெல்லாம் பேசுறது, ஏன்டா மாறவே மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் அந்த சுச்சுவேஷன்லேருந்து வந்திருக்கீங்கன்னும் போது ஒருத்தவங்க குறைச்சி நமக்கு ஒன்று வந்துட்டதும் உடனே மற்றவங்களை இலக்காரமாக பார்க்குறது, அந்த விஷயம் மட்டும் அவன்கிட்ட இருந்தது எனக்கு பிடிக்கல. அதுதானே ஃபர்ஸ்ட் எனக்கு நடந்தது. ஒருத்தர் புல்லிங் பண்ணா
அதனால பட்ட வலி தானே இது. திரும்ப இங்கே வந்து திரும்ப அதையும் நம்ம இன்னொருத்தனுக்கு பண்ணுகிறோமேன்றது மறந்துடுறாங்க. அந்த வலி திரும்ப ரிட்டர்ன் கொடுக்கணுன்ற அந்த நோக்கு போயிடுது. நம்ம பட்ட வலி இன்னொருத்தனுக்கு கொடுக்கக்கூடாதுன்ற அந்த இது வர மாட்டேங்குது. அப்படி என்றவங்க தான் இந்த பக்கம் இருக்காங்க. இல்லை நம்ம பதில் கொடுக்கணும் அப்படின்றவங்க இந்த பக்கம் இருக்காங்க. அப்படி இப்போ ஆயிடுது. கூட வந்து அந்த தூக்கி போடுங்க அவனைன்னு சொல்றதெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு அது கேட்கறதுக்கு. ஏன்னா அது அந்த இராகி அவர் சொன்னார் உனக்கும் அடுத்தது இந்த நிலைமை வரலான்ட்டு. அது கொஞ்சம் கூட யோசனையே இல்லை. திரும்ப திரும்ப அந்த விஷயத்தை தான் பண்றாங்க. சொல்ல முடியாது இல்லையா, நம்ம ஹீரோவோட இது எந்த லெவலில் இருக்குன்னு தெரியல. ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா என் லெவலில் உள்ளாரு அந்த லீடர் தான். ஆனால் அவனை உன்னை நம்பி விட்டுருக்கா. அப்போ நம்ம பையனை எவ்வளோ தூரம் அவங்க நம்பி இருக்காங்கன்றது. ஸோ இவன் வந்து எப்படி யதார்த்தமாக கேட்டு ஏதோ அப்படின்னு விட்டு கொடுக்கல, அவனை நம்பி விட்டுருக்காங்க. உன்னால் அந்த அளவுக்கு முடியும் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த பொறுப்பு இப்போ ஹீரோ மேலே இருக்கு. அதை உணர்றானா என்னன்னு எனக்கு புரியல. எனக்கு என்னன்னா 2 பக்கம் டீம் ஆளுங்களையும் பெருசாக தான் நம்ம பார்க்குறோம். இப்போ அந்த சைடு வந்து ஒருத்தவங்க தோத்த ரொம்ப ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்களா, இப்போ அந்த சைடு இருக்கிற அந்த ஜோஜு வந்து தோத்துட்டா அப்போ மற்றவங்க எப்படி பார்ப்பாங்க தோத்தா அப்படிங்கிறதே தோணிட்டே இருக்கு. ஏன்னா நம்ம ஹீரோவும் நம்ம சைடும் ரொம்ப ஸ்ட்ராங் தான், எல்லாரும் பவர்ஃபுல் தான். அப்போ யார் தோப்பாங்கிறதே என்னால் யோசிக்க முடியல. இங்கே தோத்தாலும் ஒரு மாதிரி இருக்கும், அங்கே தோத்தாலும் இவ்வளோ வாய் பேசினவன் மற்றவங்க இவ்வளோ ட்ரீட் பண்ணுறவன் தோத்தா அவங்க இடத்துல அவனுக்கு மதிப்பே இருக்காது. அவனும் ஒரு ஓரம் தான் போயிடுவான், லீட்ரு வேற. இது எப்படி போகுதுன்னே தெரியல. அதான் பார்க்கல. இப்போ தொடர்ந்து 3 பேரில் 3 பேருமே அதை சேர்த்து தோத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வர லெவலில் தான் இருக்குது. நம்ம ஹீரோ எந்த லெவலில் இருக்கான், அவனுக்கு ஈக்குவலாக இப்போ இவன் இருப்பானா? ஏன்னா லீடருக்கு ஈக்குவலான ஆளை இப்போ ஹீரோ நம்பி விட்டுருக்காங்க, நம்மளை நம்பி. ஸோ அது எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. அந்த அடுத்த ஃபைட்லேயே தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம லென்ட்ரியில் மோதத்தில் அந்த விஷயம் அதுவே எனக்கு தெரிஞ்சு போச்சுங்க. இவனே இப்படி இருக்கான், ஒரு சீனியர்னா இவருக்கே குரு அவர்னா அவர் எந்த லெவலில் இருப்பாருன்ட்டு. ஆனால் இவர் தான் இன்னும் டாப்னு இல்லை, இவருக்கும் மேலே இருப்பாங்க போல இருக்குது இன்னும் நிறைய பேர். அதில் ஒரு பேட்சாக தான் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. இது எவ்வளோ பேராக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகே, இதெல்லாம் வீடியோ முடிச்சுப்போம். மறக்காம லைக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.